களஞ்சிய நாட்டில் ஆதவன் என்ற ஒருவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அந்த நாட்டின் மன்னராக இருக்கும் விக்கிரமனும் ஆதவனும் சிறு வயது முதலே நண்பர்களாக இருக்கிறார்கள். இதனால் மன்னர் விக்கிரமனுக்கு தனது ஆட்சியில் ஏதாவது சந்தேகம் என்றால் தனது நண்பனான ஆதவனிடமே முதலில் ஆலோசனைகளை கேட்பார். ஆதவனும் தனக்கு தெரிந்த ஒரு சில ஆலோசனைகளை நண்பன் என்ற முறையில் மன்னருக்கு சொல்வார். அந்த ஆலோசனைகள் மக்கள் நலனை மையப்படுத்தியே இருக்கும் என்பதால் மன்னரும் அந்த ஆலோசனைகளை மறுக்காமல் செயல்படுத்தி விடுவார். இந்த சூழலில் மன்னர் விக்கிரமனுக்கு கோலாகலமாக திருமணம் நடைபெறுகிறது. தனது நண்பனுக்கு திருமணம் என்பதால் ஆதவன் அரண்மனையில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறான். அவனது மேற்பார்வையில் மன்னர் விக்கிரமனின் திருமணம் மிகச் சிறப்பாக நடந்து முடிகிறது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு மன்னராக இருக்கும் விக்கிரமன் சாதாரண நிலையில் இருக்கும் ஆதவனுடன் பழகுவதும் அரச காரியங்களில் ஆதவனிடம் ஆலோசனைகளை கேட்பதும் விக்கிரமனின் மனைவிக்கு நெருடலை ஏற்படுத்துகிறது. இதனால் விக்கிரமனுக்கும் ஆதவனுக்கும் இருக்கும் நட்பை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்த மகாராணி அந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கும் ஒரு சிலரை ரகசியமாக சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறாள். ஆனால் அமைச்சர்கள் அனைவருமே அவர்கள் இருவரும் சிறு வயது முதலே நண்பர்களாக இருப்பதால் எந்த சூழலிலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே அவர்களை பிரிப்பது என்பது நடக்காத காரியம் என்று கூறுகிறார்கள். அமைச்சர்கள் சொன்னதை கேட்டு கொதித்து போன மகாராணி அவர்கள் இருவரின் நட்பை நான் பிரித்து காட்டுகிறேன் என்று அமைச்சர்கள் முன்னால் சபதம் செய்கிறாள். அன்றிலிருந்து ஆதவனையும் விக்கிரமனையும் பிரிப்பதற்காக மகாராணி பலவிதமான ரகசிய திட்டங்களை தீட்டுகிறாள். தனது கணவர் விக்கிரமனிடம் ஆதவனை பற்றி நிறைய பொய்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாள். ஆனால் மகாராணியின் திட்டங்கள் அனைத்துமே தொடர்ந்து தோல்வியிலேயே முடிகிறது. எந்த ஒரு சூழலிலும் மன்னர் விக்கிரமன் ஆதவனை விட்டுக் கொடுக்கவே மாட்டார் என்ற உண்மையும் மகாராணிக்கு புரிய வருகிறது. இதனால் ஆதவன் உயிரோடு இருக்கும் வரை இந்த ராஜ்யத்தில் நமக்கு மதிப்பு இருக்காது என்று நினைத்த மகாராணி ஆதவனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். அதே சமயம் ஆதவனை நாம் நேரடியாக எதிர்த்தால் மன்னர் நமது தலையை வெட்டி விடுவார் என்பதை புரிந்து கொண்ட மகாராணி நயவஞ்சகமாக ஆதவனை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். இந்த சூழலில் ஒரு நாள் மன்னர் விக்கிரமனின் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதனால் மன்னர் படுத்த படுக்கையாக மாறிவிடுகிறார். அந்த நாட்டின் அதிகாரங்கள் அனைத்தும் மகாராணியின் கைகளுக்கு வந்து விடுகிறது. இந்நிலையில் மன்னரின் உடல்நிலையை பரிசோதித்த அரண்மனை வைத்தியர் மன்னருக்கு விஷ காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாகவும் 8 நாட்களில் மன்னர் பரிபூர்ணமாக குணமாகி விடுவார் என்றும் மகாராணியிடம் சொல்கிறார். அரண்மனை வைத்தியர் சொன்ன தகவல் மகாராணிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்த 8 நாட்களை பயன்படுத்தி கொண்டு ஆதவனை கொன்றுவிட வேண்டும் என்று மகாராணி திட்டம் போடுகிறார். உடனே அரண்மனை வைத்தியரிடம் ஒரு சில யோசனைகளை சொல்லி அந்த யோசனைகளை அப்படியே ஆதவனிடம் போய் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு மகாராணி அரண்மனை வைத்தியரை அனுப்பி வைக்கிறாள். மகாராணி போட்ட திட்டத்தின்படி அந்த அரண்மனை வைத்தியரும் ஆதவனை சந்தித்து மன்னர் விக்கிரமன் மிக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் யாராவது ஒரு ஆண்மகன் தானே முன்வந்து தனது தலையை காளிதேவிக்கு காணிக்கையாக கொடுத்தால் மட்டுமே மன்னர் உயிர் பிழைப்பார் என்றும் அப்படி இல்லை என்றால் மன்னரை காப்பாற்றவே முடியாது என்றும் சொல்லிவிட்டு அரண்மனை வைத்தியர் சென்று விடுகிறார். அரண்மனை வைத்தியர் சொன்னதை கேட்டு ஆதவன் அந்த இடத்திலேயே கதறி அழுகிறான். தனது நண்பனின் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது தலையை காளிதேவிக்கு காணிக்கையாக கொடுப்பதற்கும் ஆதவன் முடிவு செய்கிறான். அன்று இரவே அந்த நாட்டில் இருக்கும் காளிதேவியின் கோவிலுக்கு செல்லும் ஆதவன் காளிதேவியை பார்த்து எனது நண்பனின் உயிரை காப்பாற்றுவதற்காக எனது தலையை நான் உனக்கு முழு சம்மதத்துடன் காணிக்கையாக தருகிறேன், ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த நொடியே தன் தலையை வெட்டி வீழ்த்துகிறான். ஆதவன் இறந்துவிட்ட தகவல் ஒற்றர்கள் மூலமாக மகாராணிக்கு தெரிய வருகிறது. விஷயத்தை கேள்விப்பட்ட மகாராணி மிகவும் சுலபமாக நமது எதிரியை வீழ்த்தி விட்டோம் என்று நினைத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாள். இதன் பிறகு சில நாட்களிலேயே விஷக்காய்ச்சல் முழுமையாக குணமாகி மன்னர் விக்கிரமன் அரசவைக்கு வந்து விடுகிறார். அரசவைக்கு வந்த அடுத்த நொடியே ஆதவன் இறந்து போன தகவலும் மன்னர் விக்கிரமனுக்கு தெரிய வருகிறது. தனது நண்பன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டு மன்னர் விக்கிரமன் அரசவையிலேயே அமைச்சர்கள் முன்னாடி கதறி அழுகிறார். மன்னருக்கு அமைச்சர்களும் மகாராணியும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் தனது நண்பனின் இறப்பில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்ற சந்தேகமும் மன்னர் விக்கிரமனுக்கு ஏற்படுகிறது. உடனே மன்னர் விக்கிரமன் தனது ரகசிய ஒற்றர்கள் மூலம் ஆதவனின் மரணத்தை பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது அரண்மனை வைத்தியரும் மகாராணியும் கூட்டு சேர்ந்து நயவஞ்சகமாக திட்டம் போட்டு தனது நண்பனை கொன்று விட்டார்கள் என்ற உண்மையும் மன்னர் விக்கிரமனுக்கு தெரிய வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மன்னர் விக்கிரமன் தனது நண்பன் எந்த இடத்தில் உயிரிழந்தானோ அதே இடத்தில் தனது மனைவியையும் பலி கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். உடனே தனது நண்பனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தனது மனைவியை அழைத்துக் கொண்டு மன்னர் விக்கிரமன் அதே காளிதேவியின் கோவிலுக்கு செல்கிறார். கோவிலின் வாசலில் நின்று கொண்டு மன்னரும் அவரது மனைவியும் காளிதேவியை மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மன்னர் விக்கிரமன் தனது வாளை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது மனைவியின் தலையை வெட்டி வீசுகிறார். ஆனாலும் தனது நண்பன் இறந்த சோகத்தை தாங்க முடியாத மன்னர் விக்கிரமன் நண்பன் இல்லாத இந்த உலகில் நானும் வாழ மாட்டேன் என்று சொல்லி தனது தலையையும் வெட்டி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்.
அந்த சமயத்தில் மன்னர் விக்கிரமனுக்கு காளிதேவி காட்சி கொடுத்து அவரை தடுத்து நிறுத்தி, மகனே, நண்பன் மேல் நீ வைத்திருக்கும் பாசத்தை கண்டு நான் மெய்சிலிர்த்து போனேன். ஆகவே இந்த நொடியே உனது நண்பனின் உயிரை நான் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி காளிதேவி ஆதவனை உயிருடன் மன்னர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறாள். இறந்து போன தனது நண்பன் 10 நாட்களுக்கு பிறகு உயிருடன் வந்ததை கண்டு மன்னர் விக்கிரமன் மெய்சிலிர்த்து போகிறார். தனது நண்பனை இறுக அணைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிறார். அதே சமயம் மகாராணி காளி கோவிலின் முன்னால் தலை வெட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடப்பதை பார்த்து ஆதவன் கதறி அழுகிறான். அப்போது மன்னர் விக்கிரமன் ஆதவனிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்லி துரோகியின் மரணம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் மன்னர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத ஆதவன் நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காமல் நீதான் தவறு செய்து விட்டாய். உனது மனைவிக்கு நீ சரியான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தால் அவள் தவறான முடிவுகளை எடுத்திருக்க மாட்டாள். ஆகவே நீ செய்த தவறுக்கு உனது மனைவியை கொலை செய்து மீண்டும் மிகப்பெரிய தவறை நீ செய்து விட்டாய் என்று ஆதவன் சொல்கிறான். ஆதவன் சொல்வதில் இருக்கும் உண்மை மன்னர் விக்கிரமனுக்கும் புரிய ஆரம்பிக்கிறது. உடனே அவன் தனது நண்பனை பார்த்து, ஆத்திரக்காரனுக்கு புத்தி வேலை செய்யாது என்பதை தற்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு நண்பா என்று கதறி அழுகிறான். அப்போது அவர்கள் இருவருக்கும் மறுபடியும் காட்சி கொடுத்த காளிதேவி ஆதவனின் தன்னலமில்லாத குணத்தை பாராட்டி மகாராணிக்கு மறுபடியும் உயிரை கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறது. உயிர் பெற்று எழுந்த மகாராணி தனது தவறை உணர்ந்து ஆதவனின் கால்களிலும் விக்கிரமனின் கால்களிலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள். அதற்கு பிறகு நண்பர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை 100 வருடங்களுக்கு வாழ்ந்தார்கள்.